எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் எக்ஸாமினேஷனில் கேட்ட மிக அழகான கேள்வி. நவம்பர் 2018 அடுத்தது நவம்பர் 2022 அடுத்தது எம்டிபி ஏப்ரல் 2022 கேட்ட மிக அழகான கொஸ்டின். ரொம்ப கடினமான கொஸ்டின் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கிடையாது. இது ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸ். Prepare the consolidated balance sheet of group as on 31st March 2012 of companies comprising P Limited, S Limited and SS Limited. Balance sheet on that date are given below. Assets: PPE, plant and equipment; investments, inventories; trade receivables, bills receivables, cash in hand; equities and liabilities, share capital, other equity reserves, trade payables, bills payables, and etc. P Limited holds 80% shares in S Limited. S Limited holds 75% shares in SS Limited. Acquired on 30th September. Business activities are not seasonal and profits are evenly throughout the year. On 1st April 2011, balances were S and SS Limited. S Limited balance, SS Limited balance, reserves and retained earnings கொடுத்தாச்சு. 10 lakhs inventory in S Limited purchased from SS Limited at cost rupees 25%. NCI measured at fair value. You have to prepare a consolidated balance sheet. So first of all, நம்ம ஆன்சர் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இங்கிருந்து ஆன்சர் எழுத போகிறோம். Consolidated balance sheet of the group as on 31st/3/2012. எப்படி எழுதணும்? Particulars, note numbers, rupees in lakhs. நெக்ஸ்ட் வந்து அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட். இதுதான் எழுதணும். இதுதான் நீங்க முறையா எழுதுறது மார்க் கிடைக்கும். பிபிஇ நோட்ஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கரண்ட் அசெட். கண்டிப்பா இன்வென்ட்ரி இருக்கும். எப்படி இவ்வளவு கேரண்டியா போறீங்கன்னு நீங்க பாக்குறீங்க. அடுத்தது ஃபினான்சியல் அசெட்ஸ். இன்வென்ட்ரி வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபினான்சியல் அசெட்ஸ்னா ட்ரேட் ரிசீவல்ஸ். இதெல்லாம் எதுனா மார்க்கெட். ட்ரேடு ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். உங்களுக்கு மார்க் என்ன இதெல்லாம் எழுதுங்க. ஃபினான்சியல் அசெட்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அடுத்து வந்து டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் ஆஃப் அசெட்ஸ். அடுத்து வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இதில் வந்து ஈக்விட்டி ஆட்ரிபியூட் டு ஓனர்ஸ் பேரண்ட். இந்த மாதிரி எழுதுனா மார்க் கிடைக்கும். ஈக்விட்டி attributable to owners of the parent. அதுதான் ஷேர் கேபிட்டல். அடுத்தது அதர்ஸ் ஈக்விட்டி. அதில் வந்து ரிசர்வ்ஸ், retained earnings. அடுத்தது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்.
நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது என்சின்னு சொல்லுவீங்க, அது எழுதணும். அடுத்தது இதுதான் டோட்டல் ஈக்விட்டி. டோட்டல் ஈக்விட்டி. அடுத்தது தான் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ் போட வச்ச நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். என்னங்க? நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் எழுதினா மார்க் கிடைக்கும், பார்த்துக்கங்க. அதில் ஃபினான்சியல் லயபிலிட்டி, அதில் ட்ரேடு பேயபிள்ஸ், டோட்டல் லயபிலிட்டிஸ். இதுதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் எழுதினாவே உங்களுக்கு மார்க்கா அப்படின்னு கேட்டால் எஸ். இந்த ஃபார்மெட்டு கரெக்டாக இருக்கணும். டோட்டல் அசட்ஸ் இங்கே டேலி ஆகணும். ஸோ இது டேலி ஆச்சுனாவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். இதுதான் கன்சாலிடேட்டடுடைய பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2012. இது நம்ம போடணும். எஸ், இதுக்கு போடணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம ஒர்க்கிங்ஸ் எழுதணும் இல்லையா? அப்போ நம்ம ஆன்சர் மேலே கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னால் ஒர்க்கிங்ஸ் நம்ம போட்டாகணும், நோட்ஸ் போட்டாகணும். நோட்ஸ் கொடுத்தாச்சு. 1 2 3 4 5 எவ்வளோ வேணும் அவ்வளோ கொடுத்துக்குங்க. நோட்ஸ் டு ஒன் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். ப்ளஸ் நம்ம கணக்கில் எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒர்க்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதிருக்கீங்க ஐடி பிங். என்னங்க? ஐடி பிங். ஐடி பிங்னா என்ன அப்படின்னா அதில் ஒன்றுனா வந்துடும். ஒன்று வந்து ஐடி பிங், ஐடென்டிஃபை தி அக்வயர் அண்டு டேட் ஆஃப் அக்விசிஷன். ஐடென்டிஃபை தி அக்வயரர், டி ஃபார் டேட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ ஐடென்டிஃபை தி அக்வயரர் யார்? இதில் பி லிமிடெட் தான் என்ன அக்வயரர். பி லிமிடெட் வந்து அக்வயரர். எஸ் அண்டு எஸ்எஸ் லிமிடெட் வந்து சப்சிடரி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் டேட் ஆஃப் அக்விசிஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/9 சொல்கிறாங்க கணக்கில், 2021. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த மூணாவதுலேயே பார்த்தீங்கன்னா டேட்டா பர்ச்சேஸ்லேயே வந்து ஹோல்டிங், அதாவது பி லிமிடெட் வந்து பேரண்ட்டு, இவங்க யாரை வாங்குறாங்கன்னா எஸ் லிமிடெட் வாங்கிடுறாங்க. எவ்வளோக்குன்னா 80%. அப்போ 20% என்சிஏன்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஸ் லிமிடெட் வந்து எஸ்எஸ் வாங்குறாங்க. எஸ்எஸ் லிமிடெட் எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னா 75% வாங்குறாங்க. அப்போ 25% என்சிஏ எஸ்ஸுக்கு. இப்போ இன்னொரு விஷயம், பி லிமிடெடு எஸ்எஸ்ல எவ்வளோன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பி லிமிடெட் வந்து இன்டைரக்டாக அவங்க எவ்வளோ வாங்கிக்கிறாங்கன்னு கேள்வி இல்லையா? பி லிமிடெட் வந்து 80%, 80 75%. அப்போ 80ல் 75%, 60%. அப்போ டைரெக்டாக அவங்க 60% எதுலேருந்து வாங்குறாங்க? எஸ்எஸ்லேருந்து வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ எஸ்எஸ்ல 60/40, அப்போ 40 rupees வந்து என்சிஐ, 60% வந்து பேரண்ட்னு.
இப்போ இந்த 3 விஷயத்தையும் எழுதணுமான்னு கேட்டால் எஸ். 1 2 3 மூணுமே மிகப்பெரிய விஷயம். இது யாரும் மறந்துடக்கூடாது. 1 2 3 இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல போகிறோம். வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தானே. அப்போ பி லிமிட்டோடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 340 lakh. எஸ் லிமிட்டோடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 280 lakh. அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் நீங்கள் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க. பிசி. அப்போ 340 எஸ் லிமிட். அப்போ இந்த 280ல் இது டைரக்ட் போர்ஷன் எடுத்தீங்கன்னா 60% அவங்க டைரக்ட் போர்ஷன் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ 340ல் 60% பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 204. நல்லா கவனிக்கணும். 280ல் இவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க? 280ல் 60% இவங்க இருக்கிறாங்க. டூ எயிட்டில் 60%. அதான் தப்பு பண்ணணும் எல்லாருமே. என்னன்னா லாஜிக்கில் என்னன்னா இந்த 280ல் டைரெக்டாக எஸ்எஸ்ல வந்து தான் அவங்க வந்து டைரெக்டாக எஸ்எஸ்ல தான் வந்து அவங்க 60%. புரியுதுங்களா? 280ல் வந்து இவனுடைய போர்ஷன் வந்து 60%, 80% இருக்கிறதுனால 280ல் 80% எவ்வளவு? 224. 224 இவங்க பி லிமிட் வாங்கிடுறான். இப்போ 56 வந்து என்சிஐ போர்ஷனாக இருக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ், என்சிஐ வந்து எப்படின்னா 280ல் 80%, 280ல் 20%. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, அப்போ 3வது பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து 4 என்னங்க? ஐ. அப்போ 4 ஐ. அப்போ என்னங்க? ஐஎன்ஏ, ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். அப்போ எஸ் லிமிட்டட், எஸ்எஸ் லிமிட்டட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ் லிமிட்டோட இது பார்ப்போம். ஒவ்வொன்றா தான் வரணும், அவசரப்படக்கூடாது. எஸ் லிமிட்டட். ஸோ ஷேர் கேபிட்டல் எஸ் லிமிட்டோடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்குறீங்க? 400 ரூபாய். எஸ் லிமிட்டோட ஷேர் கேபிட்டல் 400 ரூபாய். அதுக்கப்புறம் எஸ் லிமிட்டோடைய அதர்ஸ் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்டு ரிட்டர்னிங் ஏர்னிங்ஸ் இருக்குது. அப்போ ரிசர்வ்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ரிசர்வ்ஸ் பார்க்கணும், 2 விஷயத்தை எடுத்துக்கணும். அதாவது க்ளோசிங், ஓப்பனிங். வாட் இஸ் ஓப்பனிங்? ஓப்பனிங் வந்து ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் லிமிட்டோட 80. எங்கே அப்படின்னு கேட்காதீங்க, எல்லாம் இங்கே தான் இருக்குது. 320 பார்த்தாச்சு. இதோடது 100 எஸ் லிமிட்டோட ஈக்விட்டி வந்து ரிசர்வ்ஸ். ஏன்னா அதர்ஸ் ஈக்விட்டியில் வந்து ரிசர்வ்ஸு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸு. அப்போ அதர்ஸ் ஈக்விட்டியில் வந்து ரிசர்வ்ஸு, இந்த அதர்ஸ் ஈக்விட்டியும் போட்டாங்க. வந்து ஆக்சுவலாக வந்து அதர்ஸ் ஈக்விட்டி தலைப்பு ரிசர்வ்ஸ் அண்டு ரீட்டர்ன்டு ஏர்னிங்ஸ்னு வரும். அப்போ ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் தான் 120 50. இது வந்து தலைப்பு. அதர்ஸ் ஈக்விட்டிக்குள்ள ரிசர்வ்ஸு ப்ளஸ் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். ரிசர்வ்ஸ் 180 100 80. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 50 60. இந்த பாயிண்ட் அங்கே விட்டாச்சு, அதனால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்துடும்.
இப்போ ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓப்பனிங் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 100 இருக்குது. ரிசர்வ்ஸ் தான் இது. ரிசர்வ்ஸுடைய ஓப்பனிங் வந்து 100 ரூபா. அப்புறம் பார்க்குறது வந்து இது வந்து எஸ் லிமிடெட் தான் பார்க்க போகிறோம். இப்போ எஸ் லிமிடெட் வந்து எவ்வளவு, க்ளோசிங் வந்து 100, ஓப்பனிங் 80. ஓப்பனிங் 80ன்றது இங்கே கொடுத்துட்டான் சம்பள. they have given very clearly எங்கேங்க இங்கே 80 ஓப்பனிங், அதாவது 1/4/2011 80 ரூபா அப்படின்றது அவன் என்ன செஞ்சான், தெளிவாக கொடுத்துட்டான். அப்போ 1/4, ஆனால் இப்போ எப்போ வாங்கினீங்க, 39 தான் வாங்கினீங்க, மிட் ஆஃப் த மந்த்தில் தான் வாங்கிக்கிறீங்க. அப்போ ஓப்பனிங் 80, க்ளோசிங் 100. அப்போ த்ரூ அவுட் தி இயர் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறீங்க, 20 ரூபா சம்பாதிச்சுக்கிறீங்க. ஓப்பனிங் 20, க்ளோசிங் 100னா இப்போ நம்ம இடையில சம்பாதிச்சது டியூரிங் தி இயர் அளவு 11/12 வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சது 20 ரூபா. அதில் பாதி, ஏன்னா 30/9/2011 நீங்கள் அக்விசிஷன் பண்ணதுனால ரீட்டர்ன் ஏர்னிங்ஸில் 10 ரூபா அங்கே போயிடும், இவருக்கு 10 ரூபா வந்துடும் இல்லையா. அப்போ 10 இங்கே 90, இங்கே 20ல் 10 போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோதான் இருக்கும், 10 தான் போஸ்ட் அக்விசிஷன், ப்ரீ அக்விசிஷன். அப்போ இது வந்து ப்ரீ, இது வந்து போஸ்ட், இது ரிசர்வ்ஸ். அடுத்தது அப்போ ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீ எவ்வளோங்க 90, போஸ்ட் வந்து 10. அடுத்தது ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் இதே மாதிரி தான் போகும், ரீட்டர்ன்டு ஏர்னிங்ஸ். அப்போ தட் இஸ் ஓப்பனிங், க்ளோசிங். வாட் இஸ் ஓப்பனிங், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஓப்பனிங் இங்கே கொடுத்தான் 20, க்ளோசிங் வந்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வருது 50. அப்போ ஓப்பனிங் எவ்வளோங்க 20, க்ளோசிங் வந்து எவ்வளவு 50. அப்போ த்ரூ அவுட் தி இயர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க 30, இதில் பாதி 15. ஸோ 35 எனக்கு, 30ல் 15 போனால் 15 உங்களுக்கு. அப்போ ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீ வந்து 35, அப்போ 125 ஆயிடுச்சு. போஸ்ட் வந்து 15, ஸோ போஸ்ட் வந்து 25 ஆயிடுச்சு. இப்போ ப்ரீ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் 4 ரூபா இருந்துக்குது, அந்த 4 ரூபா இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 525 ரூபா அப்படின்றது வந்து உங்களுடைய ஐஎன்ஏ ஆஃப் எஸ் லிமிடெட். 25 ரூபாவில் வந்து 80யும் 20யும் பிரிக்குது. 80 வந்து பேரண்ட்டுக்கு, 20 வந்து என்சிஐ. அப்போ 25ல் 80% போட்டிங்க, வில் கெட் 25. இது வந்து என்சிஏல நீங்கள் கூட்டணும், வந்துடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப கிளியராக நான் கொடுத்துட்டேன், இது எக்ஸாமுக்கு வரதுனால சொல்கிறேன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் லிமிடெடோட ஐடென்டிஃபை லெவல்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து யாருக்கு நம்ம போகிறோம், எஸ்எஸ் லிமிடெடுக்கு நம்ம போக போகிறோம். எஸ்எஸ் லிமிடெடுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஐஎன்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ்எஸ் லிமிடெடுடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்போ எஸ்எஸ்எல்லோட ஷேர் கேபிட்டல் 320, அதோடைய ரிசர்வ்ஸ் போகிறோம். ரிசர்வ்ஸ் பார்க்குறோம், அதோடைய ஓப்பனிங் எவ்வளவு 80, ஓப்பனிங் க்ளோசிங் 80, ஓப்பனிங் வந்து 60. அப்போ
த்ரோட் த இயர் சம்பாதிச்சது 20. ஸோ இதில் 10 சேர்த்துக்கிங்க 70. இதில் 20ல் 10 போச்சுன்னா 10. இது போஸ்ட் சாரி ரிசர்வ்ஸில். அடுத்தது ரீட்டர்ன்டு ஏர்னிங்ஸ். ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஓப்பனிங் அண்ட் வாட் இஸ் க்ளோசிங். திருப்பி அதே தான், ஓப்பனிங் க்ளோசிங். வாட் இஸ் ஓப்பனிங் 30 ஓப்பனிங், வாட் இஸ் க்ளோசிங் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் 60 rupees க்ளோசிங். ஸோ அப்போ த்ரோட் இயர் சம்பாதிச்சதில் 5. ஸோ 45 ப்ளஸ் இதில் 30ல் 5 போச்சுன்னா 15. சி இங்கே ரிசர்வ்ஸ் ப்ரீ அண்டு போஸ்ட் எவ்வளோனா 70 ப்ளஸ் 10. இங்கே 45 ப்ளஸ் 15. ஸோ 115 ப்ளஸ் 25. இதுதான் வந்து எஸ்எஸ் லிமிட்டோடைய ஐஎன்ஏ. அப்போ ஐஎன்ஏன்றது இங்கே ஒரு 320 இருக்குது. அப்போ 435 அப்படின்றது ஐஎன்ஏ ஆஃப் எஸ்எஸ் லிமிடெட். இப்போ இந்த 25 டக்குன்னு அதே மாதிரி பிரிச்சிட முடியாது லைட்டாக. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். செம்ம படிச்சுன்னா தான் தெரியும். $10 lakhs inventory of S Limited purchased from SS Limited. 10 lakhs inventory in S Limited purchased from SS Limited. அப்போ பேரண்ட்டு இந்த பாயிண்ட் பார்க்கணும். பேரண்ட்டு பர்ச்சேஸ், அப்போ சப்சிடரி சோல்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க, சப்சிடரி பேரண்ட் பர்ச்சேஸ் ஆர் subsidiary sold goods to parent upward stream. அப்போ இது ப்ராஃபிட் பார்த்துருப்பான் இல்லையா, எவ்வளோ பார்த்துருப்பான், 10 லட்ச ரூபா இன்வென்ட்ரி, 25% காஸ்ட். அப்போ 10 லட்ச ரூபா இன்வென்ட்ரி எஸ் லிமிடெட் பர்ச்சேஸ் பண்ண எஸ் லிமிடெட். அப்போ வந்து 10 லட்ச ரூபா அப்படின்றது வந்து 125னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ 8. அப்போ 8 ரூபா தான் அதோட வேல்யூ. அவன் 25 ரூபா லாபம் பார்த்துக்கிறான் இல்லையா. 8 ரூபாய்க்கு இன்ட்டு 25% லாபம் பார்த்தாதான் 2 ரூபா வச்சு உனக்கு விற்றுருப்பான் 10 ரூபாய்க்கு. இப்போ காஸ்ட்டில் வந்து அவன் வந்து 2 ரூபா 25% லாபம் வச்சுருக்கானா, அதோடைய காஸ்ட் எவ்வளோ தான், 8 ரூபா தான் காஸ்ட்டு, 2 ரூபா ப்ராஃபிட். இந்த 2 ரூபா ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கழிக்கணும். ஸோ அப்போ சப்சிடரி வந்து என்ன செய்யணும், அவனோட ப்ராஃபிட் வந்து கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடரி ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ராஃபிட் 25. அந்த 25லேருந்து என்ன செஞ்சணும், 2 கழிக்கணும் இல்லைங்களா. கழிச்சிட்டா இப்போ 23. 23 தான் வந்து அவங்க 80% 20%ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ 23 80%ஆக பிரித்தா 18.4 மைனஸ் 23 போட்டால் 4.6. இது வந்து என்சிஐ போகணுங்க, இது வந்து பேரண்ட்டில் போய் சேரணும். அப்போ கிட்டத்தட்ட 2 கால்குலேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்தது என்சிஐ தான் நீங்கள் போக போகிறீங்க. அடுத்து 4வது பாயிண்ட் வந்து ஐடிபிஐ. 5வது பாயிண்ட் எங்கே வரும், 5வது பாயிண்ட்டுக்குள்ள வந்துடுச்சுங்க. NCI non-controlling interest. What is non-controlling interest?
ஐஎன்ஏல பேலன்ஸ் பர்சன்டேஜ் போட்டால் கிடைச்சிருப்போம். வாட் இஸ் யுவர் ஐஎன்ஏ? ஏன்னா இது எங்கே வேல்யூ கொடுத்துக்கிறோன்னா ஃபேர் வேல்யூ மெத்தட் கொடுத்து இது எந்த மெத்தட்னு பார்த்து பிஎஸ்என்ஏ மெத்தட். பிஎன்சிஎன்ஏ மெத்தட்னா தான் நீங்கள் ஐஎன்ஏல 20% எடுப்பீங்க. வாட் இஸ் யுவர் ஐஎன்ஏ? 525 நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து எஸ்எஸ்க்கு 525. அப்போ 525 இன்ட்டு 20% போட்டுருவீங்க. அப்போ 525ல் 20% போட்டால் 105 சார் அப்படின்னா ஓகே. பட் இது என்ன மெத்தட்னா பிஎஸ்ஏ மெத்தட். பிஎஸ்ஏ மெத்தட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், என்சிஏ எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துட்டான் அவனே சம்மில். தே ஹவ் கிவன் யூ வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ். என்சிஏ மெத்தட் டு ஃபேர் வேல்யூ மெத்தட். அவன் வந்து கிளியராக சொல்லிட்டான் ஃபேர் வேல்யூ மெத்தடில் போடுங்க அப்படின்ட்டான். அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஃபேர் வேல்யூ மெத்தட் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அப்போ 5வது சம் வந்து 5வது ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபேர் வேல்யூ மெத்தட் தான் போடுறோம். அப்படின்னா வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ மெத்தட் அப்படின்னா ஸோ என்சிஐ அட்டு ஃபேர் வேல்யூ. அப்போ என்சிஐ அட்டு ஃபேர் வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா எஸ் லிமிட்டெடுக்கு போடலாம், அப்புறம் எஸ்எஸ் போடலாம். அப்போ ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். ஷேர் உங்களுடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 இருக்குது இல்லையா? அப்போ 100 400 10 ரூபா சார். அப்போ 40 லட்சம் ஷேர்ஸ். அதில் 20% தான் இப்போ என்சி. இப்போ 4 8 8 4 2 8னா இப்போ 8 லட்சம் ஷேர்ஸ். இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் அவன் சொல்லிக்கிறான் கணக்கில், நம்ம அதை பார்த்தோமான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அவன் சொல்லிக்கிறான்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னா 10 ரூபா தான். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். அதனால் நம்ம அப்படியே 10 ரூபா எடுத்து நம்ம போட்டுக்கணும். அப்போ 80 lakhs rupees அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நான் சொன்னேன். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டு 5 lakh. அப்போ 85 lakh. சரி, எங்கே போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த எஸ் லிமிட்டடுடைய இதை கண்டுபிடிக்க போகும்போது இங்கே வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் என்சிக்கு வந்து போகணும்னு சொன்னேன். இந்த 5 ரூபா தான் அங்கே எடுத்துருக்குறோம். அதே போல் இங்கே எடுக்கணும். எடுத்தாச்சு. மைனஸ் என்சிஐ 56. அப்போ 29 லட்சம். இந்த 56 தான் என்ன அப்படின்னா 56 எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த 280ல் 80%, 280ல் 20%. இந்த 20% தான் 56. ஸோ அதுதான் என்சி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா பாருங்கள், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எங்கேருந்து ஏன் எடுத்து வரணும்னு தெரியும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். See that the purchase considerations 280 lakhs 224 56 NC. இந்த போர்ஷன் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். இதில் உங்களுடைய எஸ்லிமிட்டருடைய ஷேரில் நீங்கள் கழிச்சிடணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கூட்டி இருக்கக்கூடியதுனால இது கழிக்கிறீங்க. இது கழிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. அதனால் இது வந்து தாராளமாக என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ ஏன் 56 வந்து கழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை நீங்கள் கவனிங்க. I will tell you the later concept of why they reduced the 56 lakhs again. See, இப்போ 56 lakhs கழிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ இருக்கும், 320 லட்சத்தில் 10 போட்டால் 32 தான் இருக்கும். 32 அப்படின்னா வந்து 40%.
ஏன்னா டைரெக்டாக தான் எடுக்கணும், அதனால் 40%. அப்போ 32ல் 40% போட்டால் 12.8. அப்போ அது 10 ரூபா போட்டால் 128 ப்ளஸ் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டு 9.2 அப்படின்றாங்க. எப்படி சார் 9.2னா போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் $4.6 தான் சார் வருது. எஸ், போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டு 5 லட்சம். இங்கே ஒரு சின்ஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி ரேட்டட் இன் பிசிஸ் 56. அப்போ இங்கே வந்து 9.2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நீங்கள் என்ன செய்யணும், போட்டணும். சி 9.2. அப்போ 23 வந்து 60-40 போடலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து 60-40 போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 80-20 போட்டிருப்பாங்க, அது தப்பு. ஏன்னா 80-20 போடக்கூடாது, இதில் தான் போகணும், 60-40 தான் போகணும். என்னங்க 60-40 போகணும், எல்லாரும் தப்பு செய்யக்கூடாது இந்த இடம் தான். அப்போ 60-40 போட்டால் உங்களுக்கு என்ன தான் வரும், 13.8 9.2. அப்போ ஏன் 9.2 வந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 80-60 போட்டீங்கன்னா தப்பு, இது வந்து தவறு. அப்போ அதனால தான் 9.2 போட்டிங்கன்னா அப்போ 13.2 லேக் வந்துச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஜி, குட்வில் ஆர் ஜிபிபி. So what is PC 340 224 218 போட்டுறாதீங்க, 280 அதில் வந்து 80% தான். ப்ளஸ் என்சிஐ, என்சிஐ வந்து ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன், இதுதான் டிஓஏ, இது வந்து க்ளோசிங். அப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னா 80 தான் இருந்துச்சு. அப்போ 400 மைனஸ் ஐஎன்இ 525. அப்போ 525 மைனஸ் 420, ஸோ 105 லட்சம். 525 உள்ளதை வந்து நான் வெறும் 420 தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா எனக்கு லக்கு தானே. அப்போ இது வந்து ஜிபிபி. ஆனால் இந்த 224 பாருங்க, என்சிஐ வந்து 128 தான் டேட்டா அக்விசிஷன். அப்போ 2 5 352 ரூபா உள்ளது. ஐஎன்ஏவோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 128 இல்லை 435. இப்போ 435 மதிப்புள்ளதை நான் வந்து 352 தான் வாங்கிக்கிறேன்னா, ஸோ 83. அப்போ 83, அப்போ டோட்டலி 188 ரூபா எனக்கு ஜிபிபியாக வந்திருக்குது. ஸோ இப்போ குட்வில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியாக நான் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கன்சோ. அப்போ கன்சோலிடேட்டட் ஈக்விட்டி. அப்போ பேரண்டோடது பார்க்கலாம். பேரண்ட்டு ஓஇ அதர்ஸ் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ் 160 எங்கே சேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கணக்கிலே கொடுத்துக்கிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ எழுதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 180 ப்ளஸ்ஸு 160 340.
இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் போட்டேன். போஸ்ட் அக்விசிஷன் பேரண்ட் வந்து 20 எஸ் லிமிட்டடில் எஸ்எஸ் லிமிட்டடில் 13.8 ப்ளஸ் ஜிபிபி வந்தது 188. குட்வில் வந்து கழிப்போம், அங்கே அசட் சைடில் காமிப்போம், இது ஜிபிபி தான் கூட்டிக்கிறோம். இப்படி பார்த்தா 340 ப்ளஸ் 20 ப்ளஸ் 13.8 ப்ளஸ் 188. ஸோ 561.80, 561.80. ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ பிபியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. பிபிலாம் நம்ம அப்படி பார்த்து கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம கூட்டி போட வேண்டியதான். பிபிஇ 980. இன்வென்ட்ரி 338. ட்ரேடு பேயபிள்ஸ் 580. எப்படி நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேலி ஆயிரும். இருந்தாலும் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இது வந்து நான் சொன்னேன் 320 ப்ளஸ் 360 ப்ளஸ் 300. இது வந்து 2220 ப்ளஸ் 170 ப்ளஸ் 70 ப்ளஸ் 50 மைனஸ் 2. அடுத்து வந்து பிஆர் 72 ப்ளஸ் 30 மைனஸ் 70 மைனஸ் 30. ஸோ 580. சிசிசிஇ 308. ரெண்டு நான் சொல்கிறது முக்கியமானது. ஸோ 2208. ஈக்குட்டி சார்டிபிள் ஈக்குட்டி ஷேர்ஸ் வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 600 தான் வரணும், அதான் வரணும். அதர்ஸ் ஈக்குட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் எடுத்து வந்துட்டோம். இது எல்லாமே எடுத்து வந்தது எவ்வளோ, 561.80. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு இல்லைங்க, 166 ரூபா 20 பைசா. ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 880. பில்ஸ் பேயபிள்ஸ் 880. ஸோ ரெண்டுத்தையும் போட்டால் 2208. செக் பண்ணி பார்த்துன்னா செக் பண்ணி பார்த்துருக்கேன், உங்களுக்காக வேணால் கூட்டி காமிக்கிறேன். 600 ப்ளஸ் 361 ப்ளஸ் 80 ப்ளஸ் 166.20 ப்ளஸ் 880 கேலியாக இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ஸ் அளிக்காமல் 980 ப்ளஸ் 338 ப்ளஸ் 580 ப்ளஸ்
2 + 308. ஸோ டோட்டலி டேலி. லிசன் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல. சார் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, எப்படி வந்து இந்த 2 ரூபா எங்கே வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். 2 ரூபா அப்படின்றது வந்து பில்ஸு ரிசீவபிள்ஸ் இல்லைங்களா. அப்போ ஒருத்தருக்கு பில்ஸ் ரிசீவபிள்னா இன்னொருத்தருக்கு வந்து பில்ஸ் பேயபிளாக இருக்கும் இல்லைங்களா. அதான் இந்த 2 ரூபா. 2 ரூபான்றது அந்த பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா 2 லாபம் வந்துச்சு இவருக்கு. இப்போ 2 பேரும் மியூச்சுவல் ஹோல்டிங்ஸ்லேருந்து கழிச்சிருப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஹோல்டிங்ஸ் வந்து கழிக்கணுன்ற பார்ட்டை நீங்கள் சொல்லணும். இடத்துல 72 70 பில்ஸ் பேயபிள் ரிசீவபிள்ஸுக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, மியூச்சுவல் ஹோல்டிங்ஸ்லேருந்து கழிச்சிருப்பாங்க. இப்போ 72 70 பில்ஸ் ரிசீவபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ட்ரேட் ரிசீவபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 72 + 30 - 70 - 30. அப்போ உங்களுக்கு கூட்டி உங்களுக்கு கழிச்சிருக்கும். அதில் திருப்பி இந்த 2 ரூபா வந்து என்ன ஆகுது, கூட்டுதுன்னா பிகாஸ் ஆஃப் தட் பேயபிள்ஸ். ரிசீவபிள்ஸ் வந்து 2 லட்ச ரூபா எனக்கு வந்து வரணும், யார்ட்டு அவர்கிட்ட வரணுன்றது உங்களுக்கு தெளிவான கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். மற்றபடி இதில் முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் டேலிடு. பட் ஒரே ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் போடும்போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் டேலிடு. கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நீங்கள் அடிக்கடிக்கு போட்டுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் ஆனால் ஒரே பேஜ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஐடிபிங்கிற கான்செப்டில் போனீங்கன்னா இந்த ஸ்டெப் மட்டும்தான் கெட்ட மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் டேலிடு. ஒர்க்கிங் வச்சு நீங்கள் கரெக்டாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே இங்கே வந்துடும் ஆன்சர். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆன்சர். பட் ஒரு கேள்வி உங்கள் மனசில் எல்லாம், சார் எப்படி இந்த 56 வந்து ஏன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஏன் அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ்லிமிட்டில் வந்து 20% என்சி இருக்குது இல்லைங்களா. இந்த பாயிண்ட் தான் எல்லாத்துக்கும் குழப்பம் வருது. என்சியில் வந்து ஏன் வந்து இந்த 56,000 வந்து நீங்கள் கழிச்சிங்க. எல்லாத்துக்கும் அது டவுட். ஸோ 56 வந்து ஏன் அப்படின்றதான் ஒரு கேள்வி. அந்த 56 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 280 வந்து நான் பர்ச்சேஸ் கன்சிடர் பண்ணும் போதே வந்து என்சிஏக்கு வந்து அது சொல்லியாச்சு. 56 நம்ம சொல்லியாச்சு. எஸ்எஸ் லிமிடெட் என்சி கால்குலேஷன் ஆல்ரெடி கன்சிடர் ஆகிடுச்சு. அப்போ எஸ் லிமிடெட் எஸ்எஸ் லிமிடெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்குது. அதில் 20% என்சி இருக்குன்னா 56. அப்போ அந்த 56 வந்து டபுள் கவுண்டிங் வராதுக்கு டிடெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது டபுள் கவுண்டிங். இப்போ இங்கேயும் 40% நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம 80% எடுக்கல, 60-40 தான் எடுக்கணும் போது இங்கே அந்த இது கலைஞ்சிருச்சு. இந்த இது திருப்பியும் வந்து இப்போ கழிக்காம டபுள் டைம் ஆகிருந்ததுனால என்ன செய்யணும், நம்ம கழிக்கிறோம். ஏன் இந்த என்சியிலேருந்து நீங்கள் கழிக்கிறீங்க அப்படின்னா டபுள் டைம் டிடெக்ட் ஆகாததுக்காக தான் நம்ம கழிக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ. 56 எதுக்குன்னா அந்த ஏன்னா சிம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து 250 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் என்சிஏ வந்து 20% இருக்குது. அப்போ இந்த 280 வந்து 20% என்சிஏ இருக்குன்னும் போது அது வந்து 56 ரூபா இருக்குது இல்லைங்களா. 250 டைரெக்டாக 56 ரூபா உங்களுக்கு இருக்குதுன்னும் போது அந்த 56 ரூபா இவன் என்ன செய்யணும், இதில் சேர்ந்துருக்குன்னும் போது வந்து டைரெக்டாக இவனோட கழிச்சுக்கணும். இது கழிக்கடி போட்டால் இதில் போய் சேர்ந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் டபுள் டிடக்ஷன்ஸ் ஆகிடும். அதனால் 56 ரூபாயை இந்த எஸ்லிமிட்டட் வந்து என்ன செய்யணும், தாராளமாக கழிச்சு தான் ஆகணும் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிகிறது. தேங்க்யூ.